வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரவிக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். எதிர்க்கட்சிகள் புகாருக்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சட்டசபை செயலாளருக்கு கவர்னர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்திருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்யணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்பில் போய் புகார் சொல்லப்பட்டிருக்குது. திமுக தரப்புலையும் சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ் தரப்புலையும் புகார் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக என்ன நடந்தது அன்று அப்படின்னா ஆவணங்கள், வீடியோ காட்சிகள்லாம் கவர்னர் கேட்டிருக்கிறாரு. இன்னொரு செய்தியும் இருக்குது, உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறாரு ஆளுநர் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இன்னொரு செய்தித்தாளில் வழக்கமாக திங்கட்கிழமை அனுப்புவாங்க, அந்த அறிக்கையில் இந்த சட்டசபை நிகழ்வுகள் குறித்த விவரமும் விளக்கமும் இடம்பெறும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. எப்படி பார்த்துக்கிறீங்க ஆளுநர் கேட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை? இது ஆளுநர் இப்போ கேட்டிருக்கிற விளக்கம் ஏதோ அதில் பெரிய நம்பிக்கை, இது அவர் ஏதோ பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இது ரொம்ப வழக்கமான ஒரு நடவடிக்கை. நீங்கள் புகார் சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு. அவங்க விளக்கம் சொன்னதும் அதையும் சேர்த்து ஒரு வேணா உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவார். அனுப்பிட்டு அவர் ஊருக்கு மகாராஷ்டிராவுக்கு கிளம்பி போயிடுவாருங்கிறது தான் என்னுடைய ஒரு யூகம். ஏனென்று சொன்னால் ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது மட்டுமல்ல, அவர் உண்மையாக தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறாரா என்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது. அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலக் குறைவாக இருந்தபோதோ அவர் மருத்துவமனையில் பார்த்துட்டு அவர் பேசிய பேச்சுகளும் சரி, அதுக்கப்புறம் அவசரமாக நள்ளிரவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததிலும் சரி, அதற்கு பிறகு இங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்ட போது 3 நாட்கள் இங்கே வராமல் வேறு மாநிலங்களில் இருந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக எழுப்பப்பட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரி, இதில் ஓபிஎஸ் அவர்களுடைய ராஜினாமாவை ஃபேக்ஸ்லேயே அவர் ஏற்றுக்கொண்டு உடனே ரிலீவ் பண்ணது, இதெல்லாம் ஆளுநர் எங்கேயுமே வழக்கமாக கடைபிடிக்கும் முறைகள் கிடையாது. அவருடைய ப்ரொசீஜரில் அவர் வழக்கமாக ஒரு ஆளுநர் பொறுப்போடு என்ன செய்ய வேண்டுமோ அதை எப்போதுமே அவர் செய்ய தவறியிருக்கிறார். எனவே இந்த சமயத்திலும் ஒரு ஆளுநர் தன்னுடைய கடமையை அவர் சரியாக நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அவருக்கு என்ன மேலேருந்து சொல்லப்படுதோ அதை அவர் செய்கிற ஒரு ஆளாக தான் அவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இதில் அவர் அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு அவர் உடனே நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம. ஆனால் உண்மையிலேயே ஆளுநர் தன்னுடைய பொறுப்பை இது பண்ணால் இதில் நடவடிக்கை எடுப்பதற்கு நிறைய இது இருக்குது. அதை அவர் செய்வாரா என்கிற மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி எடுப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கு. யார் மீது, இந்த தரப்பு மீதுன்னு ஏதாவது உங்களுக்கு பார்வை இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ அங்கே நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அது ஊடகங்களில் வந்திருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட முறைங்கிறது அதில் என்ன சட்டசபை விதிகளில் இருக்கோ அந்த விதிகளின்படி அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படல. இப்போ ரகசிய வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு இடமில்லை. ரகசியம்னு சொன்னால் இவங்க ஏதோ நம்ம வாக்கு போய் இந்த ஒரு மறைவான இடத்துல நின்று ஓட்டு போடுவோமே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. 2 விதமான வாக்கெடுப்பை நடத்தலாம். ஒன்று ஆளை தலையன்றது, இன்னும் ஒன்று சீட்டில் எழுதி வாங்கிறது. அந்த சீட்டில் எழுதி வாங்குறத தான் இவங்க ரகசிய வாக்கெடுப்புன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அதை அதுக்கு விளக்கம் அப்படியான ஒன்று இதுவே இல்லை, இடமே இல்லைங்கிறது. இப்போ நடத்தப்பட்டிருக்கிறது குரல் வாக்கெடுப்பு. குரல் வாக்கெடுப்பு தான் நடத்தியிருக்காங்க. குரல் வாக்கெடுப்புக்கு அப்ஜெக்ஷன் பண்ணால், ஒரு தடவை அப்ஜெக்ட் பண்ணால் 2வது தடவை நடக்கணும், 2வது தடவை அப்ஜெக்ட் பண்ணால் 3வது தடவையும் வாக்கெடுப்பு நடத்தணும். ஒரு உறுப்பினர் இவர் பலவந்தமாகவோ அல்லது வேறு ஏதோ காரணத்துக்காகவோ அவர் வாக்களிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தால் அந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணிக்கிட்டு அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட உறுப்பினர்கிட்ட இருந்து விளக்கம் கேட்டு அதில் முடிவெடுக்கணும். இப்படியெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் எதையுமே சபாநாயகர் பின்பற்றியதாக தெரியவில்லை. நம்ம பேசுவோம், விரிவாக பேசுவோம். ஆளுநருடைய நடவடிக்கைகளை ஒரு 6 மாத நிகழ்வுகளை பட்டியலிட்டு அவர் சொல்கிறார். இதில் ஒன்றும் பெருசாக அவர் எதுவும் எடுத்துருவாருங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறார். செப்டம்பர் மாதம் தொடங்கி சொல்கிறார். இல்லையா, நீங்கள் ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் அல்லது எடுக்கவில்லை அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அதில் இருக்கப்படுது. இதில் முக்கியமான அடுத்த கட்டம் தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி ஆளுநர் கேட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் என்ன விவரங்களை நீங்கள் சட்டமன்ற செயலாளர் என்ன அனுப்ப போகிறாரு, இது என்ன விவரங்கள் இதில் கொண்டு எடுத்து செய்ய முடியும். 1. 2வது கட்டம், இந்த அறிக்கையை பெறக்கூடிய உள்துறை என்ன விதமான நடவடிக்கைகளை அல்லது இதை நீங்கள் அவங்க புரிந்து கொள்ள போகிறார்கள். இப்போ இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட ஒரு செய்தி அவர்
அவர் சொல்றாரு. என்னன்னா, நீங்க 2 முறை ஒரே தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது. அது கொண்டு வந்தது வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாலன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான நடைமுறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இப்ப இவர் கூட அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சுட்டிக்காட்டார். அப்ப அந்த நடைமுறை ரீதியான குறைபாடுகள் அல்லது அவைக்குள்ள பின்பற்றப்பட வேண்டிய அத்தனை நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட்டனவா அப்படிங்கிற கேள்வி, இது அத்தனைக்குமே இன்னைக்கு நீங்க வந்து அது தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. அப்ப அந்த விமர்சனத்துக்குள்ளான விஷயத்திலிருந்து இப்ப நீங்க இதை வந்து ஆளுநர் அறிக்கையாக நீங்க மத்திய அரசுக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா, மத்திய அரசு இதை என்ன முடிவெடுக்க விரும்புகிறது? இதை தான் சந்தேகம் வருது. மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்புறார், ஆளுநர் விளக்கம் கேட்கிறாருங்கிற அடிப்படையில தான் சந்தேகம் ஏன் வருது. ஏன் எதிர்க்கட்சிகள் தரப்புல எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னா, தாப்பாண்டியன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். தமிழக அரசியல் குழப்பத்திற்கு மத்திய அரசே காரணம் அப்படின்னு அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு மீது வச்சுட்டு மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் விளக்கம் கேட்கிறார். அடுத்தது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறைக்கு வந்து இந்த அறிக்கை அனுப்பப்படுகிறது. அப்படிங்கிற போது அங்க என்ன கன்ஸ்ட்ரக்டிவா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம், கேள்வி வந்து எல்லோருக்குமே எழுவது இயல்பு தானே. இல்ல, இப்ப நம்ம இந்த மாதிரி அமைப்புகள் மேலேயும் தனிநபர்கள் மேலேயும் இந்த மாதிரியான பதவிகள் மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையோடு தான் நம்ம இது எல்லாத்தையுமே அணுகிறோம். அது ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. அது நம்முடைய பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கைன்னு வச்சுப்போம். இன்னொரு கட்டம் என்னன்னா, இப்ப இந்த விளக்கங்கள் அத்தனையுமே இப்ப இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையோடு இப்ப இந்த மாதிரியான ஒரு அறிக்கை எனக்கு கிடைத்தது. இந்த அறிக்கையின் மேல் நான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கிறேன். மத்திய உள்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை அதை ஏற்றுக்கொண்டது, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் இருக்கக்கூடிய ஒரு சாதக பாதகங்கள் அல்லது நடைமுறை சிக்கல்களை வந்து ஏற்றுக்கொண்டது, இதை வந்து குறிப்பிட்டு இப்படிலாம் நடந்திருக்க கூடாது, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல, இந்த மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இது நடந்திருக்குமையானால் நாம எழுப்பக்கூடிய இந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க இங்கேருந்து வழக்கமா ரவிக்குமார் சொன்ன மாதிரி இது ஒரு வழக்கமான ஒரு அறிக்கையாக மத்திய அரசுக்கு போகும். அந்த அறிக்கையை வந்து உள்துறை வாங்கி வைத்துக் கொள்ளும், அது உண்மையில் நடவடிக்கை எடுக்காது, அல்ல அதை பத்தி எந்த விதமான ஒரு பதில்களும் கிடைக்காது அப்படின்ற ஒரு நாமளே நம்புறோம். ஆனா இதுல இருந்து முற்றிலும் வேறாக அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு எல்லாம் வந்து நீங்க உள்துறை சொல்லுமே ஆனால், அப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த சந்தேகங்கள் அத்தனை கலையும். அதாவது மத்திய உள்துறை வந்து ஆமா இது வந்து எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் நாங்கள் ஆளுநரை முழுமையாக செயல்பட அனுமதித்தோம், ஆளுநர் தன்னுடைய எல்லைக்குட்பட்டு என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அதை முழுமையாக செய்தார். இப்ப அவர் செய்தது தவறா சரியா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர் செய்யறதுக்கான முழு அதிகாரத்தை நாங்கள் வழங்கினோம் உள்துறை சொல்லணும். எங்களுக்கு கிடைத்த அறிக்கையின் பேர்பட்டு நாங்கள் இந்த அறிக்கை எங்களுடைய சட்டத்துக்குட்பட்டு நாங்கள் நெறிமுறைக்கு உட்பட்டு சரியாக இருக்கிறதுன்னு அவங்க சொல்லணும். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாது போகும்போது தான் மேலும் 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 சந்தேகங்கள் எழுகின்றன. ஆளுநருங்கிற அந்த தனி மனிதர் மீது, அவருடைய அதிகாரத்தின் மீது, இல்ல உள்துறை அமைச்சகத்தின் மீது, மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில தான் நீங்க இதை வந்து அப்படி இல்லை. ஆளுநர் வந்து கூட ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்காம ஃபேக்சுவல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு அவருடைய அறிக்கையில கேட்டிருப்பதாக சொல்லி, நடந்தது என்னங்கிறத உண்மையா சொல்லுங்கன்னு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேட்கப்பட்டதாக அந்த ரிப்போர்ட்ல அது அவர் சொல்லியிருக்கிறது ரைட்டு. அதுல எல்லாம் வந்து சரியா தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் அவர் காலம் தாழ்த்தியது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருந்ததெல்லாம் சரியானது. அது வந்து அவருடைய அதிகார வரம்புக்குட்பட்டது. ஏற்கனவே 2001 இதே தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் அவங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவங்க வந்து தெளிவாக ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத நிலை இருக்குமானால் அவரை வந்து பதவி பிரமாணம் செய்வது பதில் ஆளுநர் வந்து தன்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் செய்கிறார். ஆனால் என்ன அவர் வந்து தவறு அவர் தரப்பில் இருக்கிற குறைபாடு என்னன்னு பார்த்தா அதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம். நான் வந்து செயல்பாட்டின் குறைபாடாக பார்க்கணுமா, நல்ல எதிர்த்தரப்புல உள்ள புரிதலின் குறைபாடாக கூட இல்லை, அவருடைய செயல்பாட்டில் குறைபாடு தான். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷன் பவருக்கு கீழே வந்து நாங்கள் இதை உங்களுடைய ரெப்ரசன்டேஷனை நான் பார்க்குறேன், நான் லீகல் ஒப்பீனியன்ஸை கேட்டிருக்கேன், அதை கேட்டதும் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு அவர் முதல்லையே சொல்லியிருந்தார்னா இந்த பிரச்சனையே இல்லை. 2-3 நாள் காலம் கடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பேசாமல் தினம் ஆளுநர் இதிலேருந்து இதோ அறிக்கை வரப்போகுதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் கேட்டுக்கிட்டே ஒரு அறிக்கையும் வராமல் அப்புறம் ஒரு திடீர்னு உள்துறை அமைச்சர் லீக் பண்ணப்பட்டதுன்னு தெலுங்கு டிவியில் வந்து ஒரு விஷயத்தை போட்டு அப்புறம் அது மாதிரி அறிக்கை நாங்கள் வெளியிடலன்னு இவங்க வந்து அதை மறுத்து இப்படி இந்த செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாகவே அவருக்கு வந்து நியாயமாக சொல்லியிருக்க விஷயத்த கூட அவர் சொன்ன முறைகள் அல்லது வந்து அதை கையாண்ட முறைகள் வந்து சரியானதாக இல்லை. இப்போவும் கூட உள்துறை அமைச்சகம் அதை வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இன்னும் வந்து இந்த வாக்கெடுப்பே கூட ரத்து பண்ணி திரும்பவும் வாக்கெடுப்பு நடத்துங்க, இந்த வாக்கெடுப்பு சரியான முறையில் நடத்தப்படலன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவங்க செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க இதை மொத்தத்தையும் கையாடுற விதம் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடையே அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்கள தன்னோட பிடியில் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற பார்வையிலிருந்து தான் இந்த
மத்திய அரசு இந்த விஷயத்தை கையாளுத ஒழிய மற்றபடி உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த பிரச்சனையை வந்து அவங்க கையாளுறாங்கன்னு சொல்ல முடியல. ஒரு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இவ்வளவு சிக்கல்கள்னு எடுக்கலாமா? ஒரு முழு நேர ஆளுநர் நியமிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்காதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல பொதுவாகவே அவர் சொல்ற மாதிரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் யாரா இருந்தாலுமே அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்ல நீங்க ஆளுநர் வந்து நீங்க பொறுப்பு ஆளுநராக இருந்தாலும் சரி, நிரந்தர ஆளுநராக இருந்தாலும் சரி, நீங்க இதுல இருக்கக்கூடிய அவருடைய ஒரு எல்லைக்குட்பட்ட அல்லது அவருடைய அதிகார வரம்பு என்னன்னு அவரை பத்தி அதுல அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல்ல இருந்து தான் இது விஷயங்கள் இருக்கு. அதிகார வரம்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்புகள் அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் நிறையவே இருக்கு. ஆனா அவர் அதை வந்து செயல்படுத்துகிறாரா, அதை வந்து நீங்க அதை முழுமையாக பயன்படுத்துகிறாரா, இதெல்லாம் வந்து பல மாநிலங்களை நம்ம பார்த்திருக்கோம். பல மாநிலங்களில் சில மாநிலங்களில் ரொம்ப துணிச்சலான சில ஆளுநர்கள் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு அம்சம், இதனுடைய மத்திய உள்துறை அமைச்சகமோ இல்லை மத்திய அரசோ இதனுடைய ஒரு நேரடியான ஒரு தலையீட்டில் இது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து திருப்பி வைக்கப்படுகிறது. இப்போ இதில் எனக்கு ஒரு அம்சம் மட்டும்தான் இதில் வந்து கவனமாக இருக்குது. இப்போ நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு ஆகப்பட்ட இப்போ பாஜகவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தை ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி ஒன்று கண்டிப்பாக கொண்டு வரணும்னு விரும்புவாங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு வந்து அந்த அரசாங்கத்தை கொடுப்பது என்பது மட்டும்தான் அவருடைய பார்வையிலே சரியாக இருக்குமே தவிர நம்ம இந்த ரெண்டு தான் பிரிஞ்சுக்கணும். சட்ட ரீதியான இருக்கக்கூடிய நெறிமுறைகள் ஒரு பக்கம், இன்னொன்று நம்ம இவருக்கு உண்மையிலேயே பாப்புலர் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாப்புலர் சப்போர்ட்டுக்கும் சட்ட ரீதியான நெறிமுறைக்குமான இடைவெளியை வந்து திருப்பி இந்த குழப்பத்தில் தான் நம்ம வந்து ஆளுநர் எந்த விதமான முடிவுகளை எடுக்கிறார். அப்போ அவர் வந்து சட்ட ரீதியாக மட்டுமே பார்ப்பாரா இல்லை பாப்புலரான சென்டிமெண்ட்ஸினுடைய அடிப்படையில் பார்ப்பாரா அப்படின்னு வரும்போது தான் அவருடைய நடவடிக்கைகள்லையும் அவருடைய செயல்பாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுகள் நமக்கு தெரிய வருகின்றன. ஸ்டெபிலிட்டியை வந்து எப்படி நிரூபிக்க முடியும்? சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்க முடியும். அப்ப நிரூபிச்சிருக்காங்க. இல்ல திரும்ப என்ன குழப்பத்தின் அடிப்படையில் அவங்க கேள்வி கேட்பாங்க? அந்த செயல் அவருடைய பார்வையிலையும் அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டதா அப்படின்னு நாளைக்கு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் ஆமாம், அதிகபட்ச உறுப்பினர்களின் அடிப்படையில் அதிகபட்ச உறுப்பினர்களின் ஆதரவின் அடிப்படையில் அமைந்த அரசாங்கத்திற்கு நான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தேன், அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ நீங்க அப்படித்தான் அவர் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் நீங்க விவரங்கள் கொடுக்க வரும்போது கூட இப்படித்தான் அவரால் சொல்ல முடியுமே தவிர இதுக்கு நாம முற்றிலும் வந்து இப்போ நம்ம பேசக்கூடிய அத்தனையுமே அன்றைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல நடந்த நடைமுறை குறைபாடுகள் என்ன அப்படின்னு பத்தி பேசுறோம் இல்லையா? இந்த நடைமுறை குறைபாடுகள் அத்தனையுமே சபாநாயகருக்கு உட்பட்டது. அவர் இதையெல்லாம் அனுமதித்திருக்கிறார். அவர் வந்து அந்த ப்ரொசீஜரை முழுமையாக பின்பற்றி இருக்கிறார்னா அவர் உறுதிப்படுத்தி கொண்டால் அவருடைய கவர்னருடைய வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? அவர் பின்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுல எப்படி நம்ம இல்ல அவர் வந்து முழுமையா பின்பற்றலங்கிறது தான் என்னுடைய அதான் நீங்க ஏற்கனவே சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வியும் இருக்கு. நீங்க வந்து சொன்னீங்க குரல் வாக்கெடுப்பு நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கான மரபுகள் சட்ட விதிகள் இல்லைங்கிற பட்சத்துல வைகோ தன்னோட அறிக்கையில சொல்றாரு, ஒரு மசோதா நிறைவேறணும்னா கூட குரல் வாக்கெடுப்பு வேண்டான்னு யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணா கூட சபாநாயகர் அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டார். இப்ப ரகசிய வாக்கெடுப்பு வேணும்னு இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 110 பேர் சொல்லுகிற போது அதை வந்து சபாநாயகர் வந்து ஏத்திருக்கணுமா, இல்ல அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால அதை வந்து அவருடைய முடிவுக்கு அதை விட்டுறதுதான் சரியா இருக்கு? இல்ல அதான் அது மாதிரி டிமாண்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் அளித்திருக்கணும். மரபுலையும் இல்ல, சட்ட விதிகள் இல்லாத போது அவர் எப்படி? அதுதான் நான் சொல்றேன், சட்ட விதிகள்ல இருக்கு. அதான் ஒரு டிவிஷன்னா நம்பிக்கை வாக்கெடுப்புக்குன்னு தனியான ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. எந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு டிவிஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுல 2 விதமானதை வந்து அவர் பயன்படுத்த முடியும். ஒன்று தலையன்றது, கை தூக்க சொல்றது, இன்னும் ஒன்று பேப்பர்ல எழுதி வாங்குறது. இது 2 மெத்தட் இருக்கு. இந்த பேப்பர்ல எழுதி வாங்குறத தான் இவங்க ரகசிய வாக்கெடுப்புங்கிற வார்த்தையில சொல்றாங்க. அந்த ரகசிய வாக்கெடுப்புனா உடனே யாருக்கும் தெரியாம தனியா போய் இவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி போட முடியாது. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் வந்து அதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு உறுப்பினருக்கு விப்புக்கு கட்டுப்படணும், அதுக்கு அதனால வந்து அதுக்கு இது கிடையாது. ஆனா இதுல சீட்டில் எழுதி வாங்கலாம். அது வந்து மரபுல இருக்கு. அந்த மரபை அவர் பின்பற்றி இருக்கலாம். அதே மாதிரி அப்ஜெக்ஷனை ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை வந்து அப்ஜெக்ட் பண்ணாலும் அதை இது பண்ணணும். அதே மாதிரி குற்றச்சாட்டு எழுந்தால் அது உடனடியாக அவர் வந்து அதுக்கு விளக்கம் கேட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறவர்கள்ட்ட விளக்கம் கேட்டு அதில் அவர் முடிவெடுக்கணும். இது எல்லாமே ப்ரொசீஜர் இருக்குது. எதுவுமே செய்யாமல் காவல்துறை அதிகாரிகளை வந்து சட்டசபை காவலர்களுடைய சீருடைய அணியை வச்சு உள்ளார போய் அவங்கள வந்து எவிக்ட் பண்ணுறது, அவங்க வெளியில் வந்து வரும்போது சட்டை கிழிஞ்சு நிற்கிறது, இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் மரபு வந்து பின்பற்றப்பட்டது என்பது அடையாளமா இல்லையா? நீங்க சொல்றபடி கட்சியுடைய கொறடா உத்தரவை மீறி அங்க எதுவுமே செயல்பட முடியாதுங்கிற பட்சத்துல ரகசிய வாக்கெடுப்புங்கிற அந்த கோரிக்கையே தான் அடிபட்டு போகுது. இல்ல ஏன்னா கொறடா உத்தரவை மீறி போறதுக்கும் ஒரு உறுப்பினருக்கு உரிமை இருக்குல்ல.
அவர் உறுப்பை அவர் போட்டுட்டு அவருக்கு வேணா பதவி பறிச்சுட்டு போங்க, நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம்ல ஒருத்தவர். அவர் அதுக்கு முன் வரலாம்ல. இன்னைக்கு வந்து அதே கட்சியை சேர்ந்தவங்க தானே 11 பேர் வெளியில வந்திருக்காங்க. ஒருத்தவர் வந்து நான் வாக்கெடுப்பிலே கலந்துக்கலன்னு தைரியமா முடிவெடுக்கக்கூடியவர் வந்து ஏன் இந்த வாக்கெடுப்புல வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு? யாரு அந்த உறுப்பினர்? குறிப்பிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகசிய வாக்கெடுப்பு வச்சாலும் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்படுத்தப்படுவார், நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்னா அந்த அளவுக்கு அவர் தைரியமா செய்வார்னு ஒரு அசம்ஷனை தான் நம்ம சொல்றோம். அவர் ஏன் இந்த பகிரங்கமான எண்ணி சொல்லக்கூடிய வாக்கெடுப்புலயோ குரல் வாக்கெடுப்புலயோ ஏன் ஒருத்தவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. ஒருத்தவர் கூவத்தூர்ல வச்சிருந்த இடத்துல இருந்தே தப்பிச்சு வந்தான்னு ஒருத்தவர் வந்து சொன்னார். பெருமுடாவில் வந்து நேற்று வாக்கெடுப்பு நடக்கிற அன்னைக்கு காலையில் ஒருத்தர் தப்பிச்சு போய் நான் வந்து ஊருக்கே வந்துட்டேன், நான் வாக்கெடுப்பிலே கலந்துக்கலன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ ஆளுநர் வந்து வெறும் சட்டசபை நிகழ்வுகளை மட்டுமல்ல, அதுக்கு முன்னுக்கும் பின்னாலும் நடந்த நிகழ்வுகளையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு பல முறைகளை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாகனங்களில் ஒரு வேட்பாளருடைய வாகனங்களில் அவங்க ஆதரவாளர்களுடைய வாகனங்கள்லேயே கொண்டாந்து நிறுத்தக்கூடாது, அவங்க சுதந்திரமாக வரணும், அவங்க வாக்காளருக்கு வந்து நீங்கள் வந்து பணமோ ஏதோ அழுத்தமோ கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல விதிகள் இருக்குது தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் கூட வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொருந்தாதுன்னா அது எப்படி? இந்த ப்ரொசீஜரை ரொம்ப நீர்த்து போன ஒரு ப்ரொசீஜராக வச்சிருக்காங்க. சட்டமன்றத்திற்கு உள்ள ஒரு சபாநாயகருக்கான அதிகாரத்தை நிலைநாட்டுவது, அதற்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறத மட்டும் தாண்டி அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்தது, என்ன மாதிரியான விளைவுகளை இனிமே இதெல்லாம் எதிர்காலத்தில் ஏற்படுத்துங்கிற புரிதலின் அடிப்படையில் சபாநாயகர் செயல்படணும் ரவிக்குமார் சொல்றது எப்படி? சபாநாயகர்ல பிரச்சனை வந்து ஆளுநர் செயல்படணும். இப்போ நீங்க சபாநாயகர் தன்னுடைய அவைக்குள்ள என்ன அதிகாரங்கள் உண்டோ அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன உண்டோ அதை மட்டும்தான் அவர் கவனத்தில் எடுத்துக்கணும். ஆனால் நீங்க வந்து முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்தது அல்லது பின்னாடி என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றிய மொத்த ஒரு முழுமையான புரிதலை வந்து கவர்னர் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்வை. இப்போ நீங்க கவர்னர் வந்து இப்போ அது சபாநாயகருக்கு இருக்க வேண்டியது ஆளுநருக்கு மட்டும் சபாநாயகராகப்பட்டவர் அதிகார வரம்புன்னு உட்பட்டவங்கன்னு வருகிற போது ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட அதிகாரங்கள் தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. சபாநாயகருமே ஒரு உறுப்பினர் சுதந்திரமாக வந்து வாக்களிக்கிறாரா முடிவெடுக்கிறாரா என்பதை அவர் உறுதிப்படுத்திக்கணும். அவர் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அது ப்ரொசீஜரில் இல்லைனாலும் அவருடைய மரபு அது, அவர் வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு உறுப்பினர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு, அவர் சுதந்திரமாக வாக்களிக்கலன்னு ஒரு அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா அதை உடனே பதிவு செய்து அவரிடம் விளக்கம் கேட்டு அதையும் பதிவு செய்யணும் என்று சட்டசபை விதியில் இருக்குது. அதெல்லாம் செய்யணும்ல. அவருக்கு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இதுவாக வச்சிருக்கப்படுறாங்க, பலவந்தமாக அங்கே வாக்கெடுப்பு, அதனால தானே இவங்க வந்து ரகசிய வாக்கெடுப்பு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அது மாதிரி சொல்கிறாங்களே, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அது மாதிரி பலவந்தப்படுத்தினாங்களா, யாருக்கு வந்து பலவந்தப்படுத்த சொல்லிடு, யார் மேலே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு விட்ட கேட்டு இதை பதிவு பண்ணி அதை பண்ணி அவர் விசாரிச்சாரா? எங்கேயுமே விசாரிக்கல. இந்த நடைமுறைகளும் இங்கே பின்பற்றப்படவே இல்லை. அதான் என்னன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ அவர் வந்து அவருடைய எல்லைக்குட்பட்டு இப்போ செயல்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல. இப்போ இந்த எல்லைக்குட்பட்டு செயல்படும் போது அவருடைய பார்வையில் இது வந்து நான் இன்றைக்கு இந்த வாக்கெடுப்பை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை ஒன்று தான் இருக்கிறது. நீங்கள் வந்து அடுத்த கேள்வி இருக்குது, இப்போ நீங்கள் இந்த ரகசிய வாக்கெடுப்புன்னு சொல்லக்கூடிய அம்சத்துக்கு கூட ஏன் அவர் வந்து அனுமதிக்கு தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கன்னா, அவரும் அதில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களை நினைக்கிறார். இதுதான் வந்து சரியான ப்ரொசீஜர், எனக்கு புரிந்த வகையில் நான் இதை ஏற்றுக்கொண்ட வகையில் இதுதான் சரியான ப்ரொசீஜர் நினைச்சு செய்கிறார். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கான மாற்றுகள் என்ன, திறந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அதை அணுகி இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்போ இந்த வெளிப்படைத்தன்மையோடு அணுகி இருக்கலாம், அணுகவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது இதற்கான இறுதி முடிவை எடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க போதுதான் இப்ப கேள்வி. இது வந்து திமுக வழக்கு தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து மறு வாக்கெடுப்பு கேட்கிறாரு. 122 பேர் அவங்களுக்கு ஆதரவு, பெரும்பான்மையான ஆதரவு அவங்களுக்கு இருக்கிறது உறுதியா தெரியும் போது இந்த குழப்பங்கள் எதுக்குமே அவங்க இடம் கொடுத்துருக்க வேணாம். இவங்க வந்து நீங்கள் கேட்டுங்க, நாங்கள் வந்து ஓட்டு போடுறோன்னு ஏன்னா அந்த உறுப்பினர்கள் ரொம்ப உறுதியாக வந்து உட்காந்தாங்க. வேறு சின்ன ஒரு இது கூட இல்லை அவங்க தரப்புலேருந்து பார்க்கும்போது. அவங்க வந்து எந்த இதுக்கும் இடம் கொடுக்கல. அப்போ அவ்வளவு தெளிவாக இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு இவ்வளவு குழப்பத்துக்கு இவங்களே வந்து வழிவகுத்தாங்கன்னு தெரியல. அவங்க இன்னும் சிறப்பான முறையில் அதில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இது இப்போதைக்கு முடிகிற மாதிரியும் தெரியல. ஆளுநருடைய அதிகார வரம்பு இருக்குது. அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போகணும் இட திமுக சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்பிக்களின் நன்னடத்தையே நாடாளுமன்றம் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் பேசியிருக்கிறாங்க. தெற்காசிய நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் மாநாடு மத்திய பிரதேசத்தில் நடக்குது. அந்த மாநாட்டோட 2ஆம் நாள் கூட்டத்தில் அவங்க கலந்துக்கும் போது பேசியிருக்கிறாங்க. இது அவங்க எம்பிக்கள்னு சொல்லுகிற போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் அவங்க சொல்லும்போது வெளிப்படைத்தன்மை, மக்கள் எளிதாக அணுகும் செயல்பாடு, பொறுப்புணர்வு, நேர்பட செயல்படுவது போன்றவை மக்கள் பிரதிநிதிகள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளில் முக்கியமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும்.
இப்ப சமீபத்துல தமிழக அரசியல் நிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் உறுப்பினர்களாக செயல்பட்டார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. எப்படி பார்க்க? ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த இவங்க பேசக்கூடிய எல்லா தகுதிகளுக்கும் அடிப்படை ஒன்று இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னா, அவர்கள் தகுதியான நபர்களைத்தான் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் வேட்பாளராக நிறுத்தியதா அப்படிங்கிறது கேள்வி. தகுதியான நபர்கள் என்றால் அவர்களுடைய வெளிப்படைத்தன்மை என்ன, அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, அவருடைய அரசியல் வரலாறு என்ன, அவர்கள் குற்றமற்றவர்களாக இருக்கிறார்களா, இது அத்தனையுமே அடிப்படையாக நீங்கள் கட்சிகள் அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்தும் போதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்கள் அங்கே கோட்டை விட்டுட்டு நீங்கள் மேலே வந்த பிற்பாடு அவர்கள் எம்எல்ஏக்களாகவோ எம்பிக்களாக ஆன பிற்பாடு அவர்கிட்டையும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேர்மை, வெளிப்படைத்தன்மை, அவருடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒழுங்கு, இதை பற்றிலாம் பேசுவது என்பது முற்றிலும் நடைபெறாத காரியம். உண்மையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். கிராஸ் ரூட்ஸில் அங்கேருந்து நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு என்ன தகுதிகள் வேண்டும், அவர்களுடைய கல்வி தகுதியிலேருந்து தொடங்கி என்னென்ன அம்சங்களில் நாம் கவனம் செலுத்தணுமோ அங்கே கவனம் செலுத்தி நாம் இன்ஃபேக்ட் பொதுமக்கள் உண்மையிலேயே அழுத்தம் உருவாக்க வேண்டியது நீங்கள் எப்படிப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்துகிறீர்கள் என்பதிலிருந்து தான். அப்போ கட்சிகளுக்கு அந்த விதமான ஒரு அழுத்தத்தை வழங்கும் போதுதான் கண்டிப்பாக கட்சிகள் தகுதியான நபர்களை தேர்வு செய்ய முதலில் வேட்பாளராக நிறுத்தும். அந்த வேட்பாளரில் கவனம் செலுத்தாமல் மேலே வந்த பிற்பாடு நீங்க என்ன விதமான கவனத்தை நீங்கள் அல்லது என்ன விதமான எதிர்பார்ப்பை அவர் மேல வைத்தாலும் மக்களுக்கான தேர்வுங்கிறது அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி தான் நிறுத்துறதா தான் பார்க்குறீங்க. ஆமா, அப்போ உண்மையிலே நீங்க தகுதியான நபர்கள் பல சமயங்கள்ல மிக தகுதியான நபர்கள் தோற்று போகிறார்கள். அப்ப நீங்க அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப உண்மையிலே கட்சி பலம் என்பது வேறு, அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய முறை என்பது. அப்ப நீங்க தோற்று போகிறார்கள் சொல்லுகிற போது மக்கள்கிட்ட இருக்குதானே அந்த இல்ல அவர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய கவனம் எல்லாம் முற்றிலும் வேற இடத்துல இருக்கு. அவர்களுடைய வேற அம்சங்கள், அதாவது கல்வி தகுதி, அவர்களுடைய அந்த பண்பாடு, இதெல்லாத்த விட அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது அவர் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அவர் இருக்கக்கூடிய வேறு விதமான பலங்கள் தான் இங்கே அரசியலில் முக்கியமாக இருக்கு. அப்ப பிரச்சனை வேற இடத்துல இருக்கு. முழு பொறுப்பும் கட்சிகளை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு அம்சம். திரு வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது ஒரு அம்சம். இல்லை, இன்னொன்று பாராளுமன்ற சட்டமன்ற நடைமுறைகள், அது சட்டமியற்றும் அவைகள்னு நம்ம சொல்கிறோம், பாராளுமன்றமும் சட்டமன்றமும். ஆனால் அந்த சட்டமியற்றும் அந்த பணிகளுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்கே அதில் என்ன நடக்குது? இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் கடைசி நாளில் ஒரு பண்டலாக 20-30 மசோதாக்களை ஒரு சும்மா குரல் வாக்காடு ஆம் என்பவர்களை அதிகம் என்று நினைக்கிறேன் நிறைவேறி விட்டதுன்னு சொல்லி அதில் எந்த டிஸ்கஷனுமே, எந்த சட்ட மசோதா பற்றி எந்த டிஸ்கஷனுமே கிடையாது. அந்த சட்டம் இயற்றுற ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு எந்த மதிப்புமே அங்கே கொடுக்கப்படுவது இல்லை. இது பாராளுமன்றத்தில் நடந்துடுச்சு, சட்டமன்றத்தில் நடந்துடுச்சு. அதனால தான் அதுக்கு எந்த தகுதியும் தேவையற்றவர்கள் அங்கே உறுப்பினர் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு சட்ட மசோதா வருது, அதை பற்றி தெரியணும், பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி அவர் விவாதிக்கிறதுக்கு, கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நடைமுறையிலேயே அந்த இது இருந்திருந்தால், நிர்பந்தம் இருந்தால்தான் அவர் அங்கே உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் போது இவர் போய் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதப்பா, அவருக்கு தெரியுதா அப்படின்ற ஆளை நம்ம பார்க்கணும். அரசியல்வாதிகள் தானே எடுக்கிறாங்க. இல்ல, அந்த ப்ரொசீஜரே இன்னைக்கு பாராளுமன்ற சட்டமன்ற நடைமுறைகள் முழுக்க நீர்த்து போக வைத்து அந்த நடைமுறைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அதனால தான் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்புங்கன்னு கேட்கும் போது அரசாங்கம் எதுக்கோ செலவு செய்கிற அரசாங்கம் தொடர்ந்து அதை மறுக்கிறாங்க. யாருமே எந்த கட்சி வந்தாலும். ஏன்னா அங்கே என்ன மாதிரி கூத்து நடக்குதுங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அவங்க அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒப்பீட்டளவில் சட்டமன்றத்தை விட பாராளுமன்றத்தின் நடைமுறைகள் ஒப்பீட்டளவில் பரவாயில்ல என்று சொல்லலாம். அதனாலதான் அங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்கு, அங்கே நேரடியாக ஒளிபரப்புறாங்க அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள். ஆனால் சட்டமன்றங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் சட்டமன்ற நடைமுறைகள் மிகவும் நீர்த்து போக செய்து விட்டன. அந்த விதிகளை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய அந்த டிமாண்ட் எல்லாருமே சொல்லலாம். இடைவெளி எடுத்துட்டு இதே இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். இல்லை, ஒரு சில மாநிலங்களில் லைவ் வெப் ஸ்ட்ரீம்லாம் வச்சிருக்கிறதா தான் செய்திகள்லாம் இருக்குது. இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். தமிழக சட்டப்பேரவைக்கு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்னு நடிகர் கமலஹாசன் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே கிருஷ்ணசாமி, தமிழிசை, தமிழறி மணியன் போன்றவர்கள்லாம் இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதற்கான தேவை இருக்கிறதா? இல்லை, இன்றைக்கி பொதுவாக மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. திரு கமலஹாசன் அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக இந்த அரசியல் நிலைமை குறித்து அவர் ட்வீட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கமிட்டடாக பொறுப்போடு ஒரு பல கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். அதில் இதுவும் ஒன்று அவர் சொல்லியிருக்கிறது. உண்மையிலேயே கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பிரபலமான ஒரு நடிகர், தன்னுடைய பிரபலத்தை இது மாதிரியான ஒரு சமூக பொறுப்போடு பயன்படுத்த முற்படுவதை நான் வரவேற்கிறேன், அவரை பாராட்டுறேன்.
இந்த கோரிக்கை வந்து அவருடைய கோரிக்கை மட்டுமல்ல, பலரும் வந்து போட்டிருக்க. எங்கள் கட்சியின் சார்பாக கூட நாங்கள் வந்து முன்னே இது மாதிரி தொடர்ந்து அரசியல் குழப்ப நிலை நிலவக்கூடாது, அதனால் மீண்டும் தேர்தலை கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் கூட வந்து அறிக்கை கொடுத்தோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில் இருக்குது. வறட்சிங்கிறது வரலாறு காணாத வறட்சி. நீட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்குமா இல்லையான்னு லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறோன்னு புதுக்கோட்டையில் புதுசாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய காவிரி பிரச்சனை வந்து இப்போ மார்ச் மாதத்தில் அதனுடைய ஃபைனல் ஆர்குமெண்ட் அங்கே வந்து உச்சநீதிமன்றத்தை தொடங்குது. ஜிஎஸ்டி மசோதாவில் போன தடவை யார் கூட்டத்தில் கலந்துட்டாங்கன்னு தெரியல, 4-5 திரும்ப வந்து அதுக்கான மசோதா கூட்டம் வந்து கவுன்சில் கூட்டம் இருக்குது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் இவங்க இங்கே கவர்மெண்ட்டே இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ரீஎலெக்ஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து கேட்டோம். அதான் அந்த எண்ணத்தை தான் திரு கமலஹாசன் அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி பெரும்பகுதியான மக்கள் வந்து ஏன்னா நேற்று நான் வந்து ஒரு இதை பார்த்தேன், பிபிசியில் வந்து லைவ் பண்ணாங்க திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை. அதுக்கு பின்னூட்டங்கள் வந்து 700க்கும் மேற்பட்ட பின்னூட்டங்கள் வந்ததுன்னா பெரும்பகுதி வந்து ரீஎலெக்ஷன்னு பின்னூட்டங்கள் வருது. இது வந்து பொதுவாக சமூக வலைத்தளங்கள்லேயும் இது மாதிரி வந்து மறுதேர்தல் நடத்தப்படணுங்கிற கோரிக்கை வந்து பரவலாக இன்றைக்கி முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை தான் அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் வந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் வந்தால் எல்லாம் சரியாயிடுங்கிறத விட இப்போ எப்படி இருக்குன்னா, இது நாள் வரைக்கும் ஒரு பாப்புலர் ஓட் யார் பெற்றார்கள் அல்லது ஒரு தலைவர்கள் வந்து என்ன விதமான ஒரு மக்களுடைய தேர்வாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து ஒரு முழுமையாக இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் நீங்கள் இப்போ ஓட்டு போட்டவங்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு தான் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் கலைஞருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ என்ன இது இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்தை நடத்துவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சொன்னாலும், ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் வாக்களித்தவர்கள் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு பாப்புலர் லீடர்ஸ், அந்த மாதிரியான வழிநடத்தக்கூடிய ஒரு முதல் கட்ட தலைவர்களாக இன்றைக்கு இல்லாதவர்கள் தான் வந்து தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இவர்கள் முற்றிலும் மீண்டும் வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு தலைமையை தேடக்கூடிய, அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல ஒரு பொலிட்டீஷியனையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு ராஜதந்திரியோ தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால நீங்க மறுதேர்தலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நீங்க சமூக வலைதளங்கள்ல மிக அதிகமாகவே இந்த பேச்சு வந்து அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இதுக்கான அடிப்படை எங்கேருந்து வருதுன்னா, நாங்கள் தேர்வு செய்யணும் மீண்டும். நாங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 பக்கத்துலையுமே வந்து தலைமை மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 2 பெரிய கட்சிகளிலுமே தலைமை மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த தலைமை மாற்றத்திற்கு எங்களுடைய அங்கீகாரம் நேரடியாக வழங்கப்பட வேண்டுமா என்பதை பற்றிய ஒரு வாக்கெடுப்பாகவே இந்த புதிய தேர்தல் இருக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் தேர்தல் நடந்தாலும் இதே கட்சிகள் தானே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை நிறுத்த போறாங்க. அப்போ சூழ்நிலை மாறி போச்சு. அன்னைக்கு இருக்கக்கூடிய சரிஸ்மா வேற, அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசியல் சூழ்நிலை வேற, இன்னைக்கு 6 மாதம் கழித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேற. அப்படின்னும் போது இன்றைக்கு பல செய்திகளை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், பல்வேறு விதமான மாற்றங்கள். இப்ப நீங்க 2016 தேர்தல் நடந்தபோது நீங்க இருந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் வேற, அன்னைக்கு இருக்க அதை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த அல்லது மக்களிடம் வாக்கு கேட்ட தலைவர்கள் வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறு. முற்றிலும் இந்த 7 மாதங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு 8 மாதங்களில். அப்போ இந்த மாற்றத்துக்கு நாங்கள் வந்து அங்கீகாரம் வழங்குகிறோமா இல்லையா அப்படிங்கறத சூழல் வேறு, தலைவர்கள் வேறுன்னு சொல்றாரு கமலஹாசன். மக்களின் வாக்குகளால் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் மக்களை முன்னிறுத்தினார்கள், தேர்தல் முடிந்தவுடன் ஆளே மாறிவிடுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இப்போ புதுசா வரக்கூடியவர்கள் வந்து மக்களுக்காக செயல்படுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா, தொடர்ந்து மக்களுக்கான உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது ஒரு எதிர்காலத்து மேல நம்பிக்கை தான் வைக்க முடியும். நம்ம வேற அவநம்பிக்கையோட இருந்தோம்னா நம்ம வேற எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய சட்டமன்ற பாராளுமன்றங்கிறது வந்து உறுப்பினர்களை தான் நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க தான் போய் பிரதமரையோ முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் இந்த நம்முடைய பாராளுமன்ற அரசியல் முறை. ஆனால் இது எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா, பிரதம வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளர் அவங்கள முன்னிறுத்தி வாக்கு கேட்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி மோடி அவர்கள் அப்படி தான் முன்னிறுத்தப்பட்டார். இங்கேயும் தமிழக அரசியல்லையும் வந்து ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், பிரதமர் வேட்பாளருங்கிறத தாண்டி கட்சிகளே அப்படி தானே வாக்களிக்கிறாங்க. அப்படிதான் தானே வாக்களிக்கிறாங்க. அதுதான் அதன் காரணமாகத்தான் இப்போ இந்த கோரிக்கை வருது. இப்போ ஏன்னா இவங்கெல்லாம் வாக்களித்தது நாங்கள் வந்து அவங்க முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம். அதுக்கப்புறம் 3 முதலமைச்சர் மாறிட்டாங்க. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கோன்னு நீங்கள் இப்போ வந்து அந்த நடைமுறையை காட்டுறீங்க. ஆனால் நாங்கள் வாக்களித்த முதலமைச்சர் வேற, இப்போ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிற முதலமைச்சர் வேற.
எனவே எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. இது வந்து காரணமே இந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குறது தான். நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிங்க, இவர் வந்து சிறந்தவர், இவர் இப்படி நடவடிக்கை இப்படி எடுப்பார் அப்படின்னு அவரை முன்னிறுத்தி வாக்கு கேட்டிருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தேர்தலை கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டது ஒரு தலைவரை முன்னிறுத்தி வாக்கு கேட்டீங்க, அந்த தலைவர் மறைந்து விட்டார், அதனால நாங்கள் வந்து புதுசாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. எனவே இந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கிறதுக்கான அந்த காரணம் இந்த கட்சிகளுடைய அணுகுமுறை தானே தவிர மக்களுடைய குறைபாடு கிடையாது. பெரிய கட்சிகள் எதுவுமே தேர்தல் வேணும்னு கேட்கவே இல்லையே. திமுக அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை. அதிமுகவிலையும் ஒரு நிலையான அரசு வேணுங்கிற அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது, தேர்தல் வேணும்னு தமிழிசை கேட்குறாங்க, தமிழறி மணியன் சொல்றாரு, கிருஷ்ணசாமி சொல்றாங்க. பெரிய கட்சிகள் அந்த நிலைப்பாட்டுக்கு வரவே இல்லை. இல்லை நீங்கள் இதில் தேர்தல் ரீதின்னு வந்த பிற்பாடு நீங்கள் தேர்தல் அப்படின்னு நீங்கள் ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாவே நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் ஏராளமாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் அப்படின்னா ஒரு பக்கம் தேர்தல் நடத்துவதற்கான மிகப்பெரிய செலவு இருக்கிறது, அது வந்து அரசாங்கத்தின் தலைமையிலும் மக்கள் தலைமையிலும் வந்து விழப்போகிறது, இது வேறு. இன்னொரு பக்கம் நீங்கள் அதை எதிர்கொள்வதற்கு கட்சிகள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய செலவுகள் இருக்கின்றன. ஒன்று. ரெண்டாவது, அதை விட முக்கியமான விஷயம், எதை முன்னிலைப்படுத்தி நீங்க கேள்வி கேட்க போறோம், என்ன எதை முன்னிலைப்படுத்தி கட்சிகள் செய்யக்கூடிய செலவுனா பெரிய கட்சிகளே அதை பொருட்படுத்த மாட்டாங்க இல்லையா? அவங்க தானே அந்த கோரிக்கையை வச்சிருப்பாங்க. பெரிய கட்சிகளுக்கு தானே நெருக்கடி, பொருளாதார நெருக்கடிங்கிறது ரொம்ப குறுகிய கால இடைவெளியில வருகிற போது அவங்க தானே அதை யோசிச்சிருக்கணும், செலவு உடனே செய்ய முடியுமான்னு. பெரிய கட்சிகள் எப்படி செலவு பத்தி யோசிச்சிருப்பாங்க? என்ன அடிப்படையில் கேள்வி, என்ன அடிப்படையில் போய் வாக்கு கேட்பீங்க, என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க போறீங்க? பிரச்சனையே இப்ப அதான் என்னன்னா, நீங்க நம்முடைய அரசாங்கங்கள் எல்லா இடத்தையும் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தா ஒன்று நெகட்டிவ் ஓட்டில் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கு, அல்லது பாசிட்டிவ் ஓட்டுங்கிறது ஓரளவுக்கு தான் இருந்திருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ் ஓட்டை நீங்க மையப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பெருமளவு ஒரு அதிருப்தி உருவாகும் பொழுது அந்த அதிருப்தியை மையப்படுத்தி தான் நீங்க பெரும்பாலும் ஆட்சிகள் வந்து மாறி இருக்கின்றன. அப்படின்னும் பொழுது அந்த அதிருப்தி போதுமான அளவு தமிழக மக்கள் மத்தியில் உருவாயிருக்கா அப்படின்னு அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து யோசிக்க தான் செய்வாங்கல்ல. அப்போ அவங்க நினைக்கக்கூடிய அம்சம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம போதுமான அளவு களம் தயாராக இல்லாத பொழுது நாம் மீண்டும் வந்து ஒரு தேர்தலை கேட்பது என்பது அர்த்தமற்றதாக இருக்கும் ஒரு பயம் ஒன்று. அப்ப இந்த களம் வந்து கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு, தேர்தல் வேணும்னு கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் சாதகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, சாதகம் பாதகங்கிறத வச்சு நாம இந்த கோரிக்கையை வந்து எழுப்பல. இப்போ நாங்கள்லாம் உடனே வந்து ஜெயிச்சு நாங்கள் கவர்மெண்ட்டை பிடிச்சிருவோங்கிறதுக்காக இதை சொல்லலை. நாங்கள் மக்களுடைய நலன் சார்ந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம். மக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கையாக இது இருக்குது. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட நிறைய அந்த மாதிரியான டிமாண்டு வர்ற மாதிரி தான் நான் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய இதை பார்க்கும்போது அப்படி சொல்கிறாங்கிற மாதிரி தான் நான். இல்லை, கனிமொழி ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிற போது நிலையான ஆட்சி ஏற்படுத்துவதற்கான சூழலை ஆளுநர் வந்து கட்டமைக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப வலுவாக தேர்தல் வேணுங்கிற அந்த கோரிக்கையை அந்த கட்சிகள் வைக்கிற மாதிரி தெரியல. அதிமுக கிட்ட இருந்தும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத சூழல்ல தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க ஏன் அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்க அந்த நிலைப்பாட்டுக்குன்னு கேட்க. இல்லை, அது வந்து அந்த கட்சிகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் மக்களுடைய கோரிக்கை வெகுவாக அவர்களுடைய விருப்பம் என்னன்னா இந்த மாதிரியான கோரிக்கை. ஏன்னா அவங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் வந்து மறைந்து விட்டார். அவங்க இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு வந்து அவங்க வாக்களிக்கல. எனவே நாங்கள் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று மக்கள் கேட்கிறார்கள். அந்த கோரிக்கை வந்து நியாயமானது. இந்த கோரிக்கையை வந்து உருவாக்குனதே இன்றைக்கு இருக்கிற கட்சிகளுடைய அந்த அணுகுமுறை தான். தலைவர்களை முன்னிறுத்தி இவங்க வாக்கு கேட்டதுனால தான் இந்த கோரிக்கை வருது. அரசியலுக்கு வருவதற்கு பயமா இருக்கு அப்படின்னு கமலஹாசன் சொல்றார். நான் மிகவும் கோபக்காரன், இந்தியாவுக்கு என் போன்ற கோபக்கார அரசியல்வாதிகள் வேண்டாம், நல்ல சமநிலை உடைய மனிதர்கள் தான் அரசியலுக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. கோபக்காரலாம் இல்லைங்கிறதுனால அவருக்கு அரசியலுக்கு வர பயமா இருக்கு அப்படின்னு. இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் வந்து கோபக்காரர்கள் தான் அரசியல்வாதிகளாக வர வேண்டும். அந்த கோபம் என்பது தார்மீக ரீதியான வலுவான கோபமாக இருக்க வேண்டும். கோபம் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. தார்மீக ரீதியான வலுவான கோபம் உடையவர்கள் தான் இன்றைக்கு இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களுக்கு காரணமானவர்கள் தார்மீக கோபம் உடைய அரசியல்வாதிகள் தான். அப்படி ஒரு மக்களுடைய மனதில் மக்களுடைய ஒரு செல்வாக்கை பெற்ற மக்களுடைய ஒரு தேவைகளை உணர்ந்து கொண்டவர்கள் கோபப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதனால நீங்க அந்த கோபத்தினாலே நான் வந்து சமநிலை அற்றவன்றது அர்த்தம் கிடையாது. சமநிலைங்கிறது வேற, கோபம் என்பது வேற. கோபம் என்பது தார்மீக அடிப்படையானது. நீங்க ஒன்று மக்கள் மத்தியில் நாம வந்து உண்மையிலே செல்வாக்கூட இருக்குமா, மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே. அவர் தன்னை வந்து இதுல இருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும், நான் கருத்து மட்டும் தெரிவிக்கிறேன் ஒரு பயமா இருக்குன்னு சொல்றது எப்படி பாக்குறது? இல்ல, பயமா இருக்குன்னா அவர் தான் வந்து நேரடியா நீங்க நாளை மறுநாள் நீங்க வந்து என்னைய வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க, நீங்க வந்து என் தலைமையை இருக்கக்கூடாதுன்னு யாராவது நாளைக்கு கேட்பாங்களோ, கேட்டாங்கன்னா
வேணா தன்னால் அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தான் தகுதியற்றவன்ற ஒரு அடிப்படையில சொல்வாரா? தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுறாருன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு தான் பொருத்தமற்றவராக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு, அரசியலை மையப்படுத்தி அவர் சொல்றாரு? இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறோம். அவர் அடிப்படையிலேயே தான் வந்து ஒரு வாக்காளனாக, தான் ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகனாக திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காரே தவிர எங்கேயும் தன்னை வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு அரசியலும் அவர் விரும்பவில்லை. தான் இங்க இருக்கக்கூடிய பொருத்தமான அரசியலுக்கு தான் பொருத்தமற்றவன்னு அவருக்கு உணர்ந்துதான் பேசுறார். இந்த அடிப்படையில தான் இதுல ஒரு ஒண்ணுன்னா அரசியல்னாவே ஏதோ கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து தேர்தல் நீக்கிறது மட்டும்தான் கிடையாது. இப்ப அவர் செய்து கொண்டிருப்பதும் ஒரு அரசியல் தான். இப்போ கமலஹாசனுடைய நடவடிக்கை என்பது ஒரு அரசியல் நடவடிக்கை தான். அவர் இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறது அவர் அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் அந்த கோபங்கிறது இன்னைக்கு ஒரு தார்மீக கோபங்கிறது இந்த அரசியலுக்கு தேவையாக இருக்கிறது. அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் அவர் செய்கிறாரு. எனவே இந்த அரசியலை அவர் தொடர்ந்து செய்யட்டும். அவர் வந்து அதை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கணுமா அல்லது வேற கட்சியில் இணைந்து செய்கிறாரா, அது அவருடைய விருப்பம். ஆனால் அவர் ஏதோ இப்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருந்து கொண்டு நான் இனிமேல் அரசியலுக்கு வரதா வேணாமா, அங்கே வந்தால் எதுவாகிடுமா அப்படின்னு பார்க்கறது என்பது அரசியல் என்றால் ஏதோ வந்து சட்டமன்றத்துக்கு போகிறது அல்லது பாராளுமன்றத்துக்கு போகிறது கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது மட்டும்தான். கட்சி அரசியலை மட்டும்தான் அரசியல்னு பொதுவாக இருக்கிற அந்த பொது நம்பிக்கையில் இருக்கு பாருங்க, அந்த பொது புத்தியில் இருக்கிற ஒரு விஷயத்திலிருந்து அவர் பார்க்குறான்னு நினைக்கிறேன். அது தவறு. அவர் செய்து கொண்டிருப்பதே அரசியல் தான். அந்த அரசியல் தொடர்ந்து அவர் செய்வது தொடர்ந்து ஒரு கருத்து சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி வேறொரு விவாதத்தில் நான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட இதை கேட்கிற போது அவர் சிவில் சொசைட்டியோடைய மனப்பான்மையை தான் அவர் தொடர்ந்து வெளிப்படுத்துறாரு அப்படின்னு. நடிகர்கள், திரையுலக பிரபலங்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசியல் சூழல் குறித்த கருத்துக்களை தொடர்ந்து ட்விட்டரில் சொல்லிட்டே வராங்க, பல்வேறு சமூக வலைத்தளங்கள்லையும் சொல்லிட்டு வராங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு சிவில் சொசைட்டிக்கான கருத்தாக பார்க்கிறதா, இல்லை இங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேக்கும் இருக்கு, அதை கேப்சர் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அந்த மாதிரியான நோக்கம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு நான் வந்து குறிப்பிட்டு சொல்வதில் தவறில்லைன்னு நினைக்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்றதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து எப்படியாவது இதை பயன்படுத்திக்க முடியாதா என்ற நோக்கம் கொண்ட சில பேருடைய ஒரு அபிலாஷையாக இருக்குது. அவர் வந்து எப்பயுமே இந்த மாதிரியான எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் வந்து கமிட்டடாக வந்து முன் வந்ததே கிடையாது. அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா, அவர் அல்லது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா முழுக்க ஒரு சுயநலம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து வந்து இது மாதிரி சமூகம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டு வருகிறார். அவர் வந்து இது மாதிரி ஒரு சுயநல நோக்கோடு அவர் செய்கிறாருன்னு அந்த குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் என்பது தொடர்ந்து வந்து திரையுலகத்தாரால் வந்து கபலீகரம் செய்யப்பட்ட ஒரு அரசியலாக இருந்துட்டு இருக்கு. திரைக்கும் வந்து அரசியல் களத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லாத ஆன ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அதில் இவர் எப்படி வந்து தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்துகிறார்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான முறையில் இவர் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிறவர்கள் கூட, ஆங்கில நாடுகள் கூட குறிப்பிட்டு சொல்கிறார், பாலிவுட் நட்சத்திரங்களும் இது மாதிரியான வந்து பின்பற்றணும். இது வந்து தமிழ்நாட்டில் திரு கமலஹாசன் அவர்களுடைய பாணியை வந்து அவர்களும் பின்பற்றினால் நல்லது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கார். திரையுலகத்தினருங்கிறது மட்டுமல்ல, பிரபலமானவர்கள், இதுதான் ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பப்ளிக் இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி இது கமலஹாசன் அவருடைய இந்த அரசியல் நடவடிக்கை முழுக்க வரவேற்கத்தக்கது. நல்ல அரசியல்வாதிகளை தேடி பாருங்கள். அத்தகைய மனிதர்களை எல்லா நேரமும் சட்டப்பேரவையிலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ காண முடியாது. சில சமயம் வீதியில் கூட அத்தகைய மனிதர்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்ல வராருன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பப்ளிக்கு கிட்ட தேடுங்க. உண்மையிலேயே மக்கள் மத்தியிலே தான் நிறைய இந்த மாதிரி மக்களுக்கு பணியாற்றக்கூடிய எண்ணற்றவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நியாயமான வார்த்தை. அதாவது என்னன்னா, நீங்கள் உண்மையிலேயே பல எண்ணற்றவர்கள் வந்து மக்கள் மத்தியில் செயலாற்றக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய அக்கறைகள் வந்து நிறைய கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி இப்ப நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய யாருமே அரசியல்வாதிகள் இல்லன்னு இவர் வந்து குறிப்பிடுறாரு. அர்த்தம் பண்றதை விட நான் என்ன சொல்றேன், நீங்கள் இனிமே கொண்டு புதிய தலைவர்களை தேடும் போது, புதிய உங்களுடைய உறுப்பினர்களை தேடும் போது நீங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு முற்றிலும் வேற ஒரு தன்மை உடையவர்கள், மக்களுடைய மேல் அக்கறை உடையவர்களை தேடக்கூடாது என்பதுதான். அதுல இருந்து எனக்கு தெரிந்து அதுல வந்து இது அரசியல்வாதிகள் மேல், அது சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மேல் வைக்கப்பட்ட விமர்சனமாக நான் பார்க்கவில்லை. அது வெளியிலேருந்து இன்னும் புதியவர்கள், இன்னும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்வமுடையவர்கள், அக்கறை உடையவர்கள் இருக்கிறார்கள், அவளை தேடுங்கள் என்பதுதான். வீதிகளில் போய் நல்ல அரசியல்வாதிகளை தேடுங்க சொல்றதை எப்படி பார்க்குறேன்? ஆமாம், நல்ல அரசியல்வாதிகள் வீதிகளுக்கு வரணும் அப்படிங்கிறதா. வந்து ரிசார்ட்டுகளில் போய் இருந்திருக்க கூடாது அல்லது வேற எங்கேயோ உட்காந்துருக்க கூடாது. நல்ல அரசியல்வாதிகளாக இருந்தால் அவங்க வீதிகளில் மக்களாக வந்து இருக்கணும். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே உள்ளவங்களையே சொல்றாரு அவர். இல்லை, நாடாளுமன்ற சட்டமன்றங்கிறது மட்டுமல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து
அரசியலுக்கு வரும்போது அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவங்களுடைய நடைமுறை ஒன்றாகவும் அதுக்கு பிறகு அவர்களுடைய நடைமுறை வேறாகவும் மாறிவிடுகிற ஒரு அவலத்தை நம்ம பார்க்குறோம். அதனுடைய மன ஆதங்கத்திலிருந்து தான் அவர் அது வெளிப்படுது. நீங்களுடைய நல்ல அரசியல்வாதிகளை கட்சிகள் நிறுத்துகிற வெறும் வேட்பாளர்களில் மட்டும் பார்க்காதீங்க, கட்சி தலைவர்கள்ட்ட மட்டும் தேடாதீங்க, நீங்கள் உங்கள் பக்கத்திலேயே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பல பேர் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எடுத்து போராடுகிற பல பேரை பார்க்குறோம். அவங்க அந்தந்த ஊரில் எந்தவித பலனும் எதிர்பாராமல் எந்த புகழுக்கும் ஆசைப்படாமல் அவர்கள் அவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக தெருவில் இறங்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அங்கிருந்தும் இது மாதிரியான தலைமைகளை தேட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? அது மாதிரி பார்க்க முடியுமா இதை? நிச்சயமாக. ஏன்னா எல்லார்ட்டுமே அந்த எதிர்பார்ப்பு வந்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக வரும்போது இதிலிருந்து ஒரு தலைமை உருப்பெறாதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு அது மாதிரியான ஒரு கொதி நிலையில தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பார்த்த தலைமைகள் எல்லாமே அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஈடேற்றாத நேரத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம்னா ஏதோ தலைவர்கள் ஒரு தலைவர் இறந்து போறார், ஒரு தலைவர் செயல்பட முடியாமல் ஆகுது, இதனால ஒரு அரசியல் வெற்றிடம் வந்துடுச்சுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அரசியல் வெற்றிடம் என்பது இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஈடேற்றக்கூடிய ஒரு தலைமை இல்லாதது தான் அரசியல் வெற்றிடம். அந்த வெற்றிடம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறவர் யார் என்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. அது ஒருவராக இருக்கலாம், அது நபராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு கோட்பாடாக ஒரு தத்துவமாக இருக்கலாம், அதை முன்னிறுத்துகிற ஒரு குழுவாக இருக்கலாம், ஒரு கூட்டு தலைமையா கூட இருக்கலாம். எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கோட்பாடுகள், அரசியல் தலைமைகள் இது எல்லாத்தையுமே மறுகேள்வி கேட்கக்கூடிய, விமர்சனத்துக்குட்படக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் ஒன்று முழுமையாக உருவாகி இருக்கிறது. அவர்கள் இந்த கடந்த 50 ஆண்டுகள் அரசியலையும் பார்த்திருக்கிறார்கள், இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்திருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், நாங்கள் இதற்கு அப்பாற்பட்டு புதுசாக சிந்திக்க வேண்டும், மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும், அவருடைய ஆசைகளையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் வேண்டும். அப்போ என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தால் புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும். தலைவர்கள் உருவாகலாம். இப்போ ரவிக்குமார் தெரிவித்த மாதிரி நீங்க ஒரு கோட்பாடு உருவாகலாம். அந்த கோட்பாடோ அதுதான் அந்த கொதிநிலையிலிருந்து தான் அந்த மாற்றங்கள் வரணும். அப்போ நம்ம இனிமே கொண்டு தான் அந்த இடத்துல இருந்து புதுசான தலைமைகளை நாம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலை தரையில கொட்டிட்டோம், என்ன செய்யறது, சுத்தம் செய்ய தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இறையன்பு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. அழுக்கு கையோட தரையை சுத்தம் செய்தால் அலங்கோலத்தை அதிகப்படுத்துவதை மட்டுமே செய்ய முடியும். சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லா கையும் சுத்தமா இருக்கணுங்கிறது தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.